கோச்சாரத்துல குரு சுக்கிரனோட சேர்க்கை இப்ப வரப்போகுது சார். இது மேஷம்ல இருந்து மீனம் வரைக்கும் 12 ராசிக்கு என்னென்ன மாதிரியான பலனை கொடுக்கும், என்னென்ன மாதிரியான பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுங்க சார். இப்போ மேஷ ராசிக்கு 3ஆம் இடத்துல ஃபஸ்ட்டு இது நடக்க போகுது. மிதுன ராசியில் தான் ஃபஸ்ட்டு குரு சுக்கிர மூடம் ஆரம்பிக்க போகுது. அப்படி ஆரம்பிக்கும் போது 3ஆம் இடம்ங்கிறது என்ன அப்படின்னா சகோதர ஸ்தானம், அடுத்தது தைரியம், வீரியம், கீர்த்தி, புது முயற்சிகள், இப்படி நிறைய இருக்குது. அப்போ இதெல்லாம் கொஞ்சம் பாதிக்கப்படும் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு. அப்போ முதல்ல 3ஆம் இடத்துல இந்த குரு சுக்கிர சேர்க்கை வரும்போது, குரு சுக்கிர மூடம் வரும்போது சகோதர உறவுகள்னால சின்ன பாதிப்பு இருக்கலாம். குறிப்பாக பார்க்கும்போது இளைய சகோதர சகோதரிகள், ஏன்னா 3ஆம் இடங்கிறது அடுத்தது 3ஆம் இடம்ங்கிறது முயற்சி ஸ்தானம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க, முயற்சி பண்ணவே மாட்டாங்கல்ல, வாயாலே வடை சுட்டுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க, பண்ண மாட்டாங்கல்ல. அந்த 3ஆம் இடம் சரியாக இருந்ததுன்னா முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எத்தனை தடவை நீங்கள் வந்து தோத்திங்கிறது கணக்கு இல்லை, ஒரு தோல்வியிலேருந்து எப்படி நீங்கள் எழுந்து வந்தீங்க அப்படிங்கிறதான் பார்ப்பாங்கல்ல. இது கை கொடுக்கறது அது. அடுத்தது அப்படியே பயந்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி எடுக்கிறது வந்து அது தைரியம். அடுத்தது வீரியம். உடல் ஆண் பெண் சேர்க்கைகளுக்கு ஒருத்தவங்களும் வீரியம் தேவைப்படும், ஈக்குவலாக தேவைப்படும் ஒரு விஷயத்து கண்டினியூட்டிக்கு. அதே போல் புதிய நபர்களை சந்தித்தல், புதிய வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றது, சிறு பயணம், கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட ஃபால்ட் வரும். எப்படின்னா இங்கேருந்து வாங்கன்னு சொன்னால் இவங்க அதில் போங்கங்கிற மாதிரி விழும். இந்த மாதிரி சில நிறைய விஷயங்கள்லாம் வரும். ஒப்பந்தங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நம்ம ஒரு வேலையை சேரப்பிக்கனா கூட நம்ம ஏதாவது ஒரு சைன் பண்ணி தான் வேலை பார்க்கணும். இல்லை வந்து ஏதாவது ஒரு இடத்துல புது நம்ம ஆர்டர் எடுக்கணுன்னா கூட சரி, இந்த ஒப்பந்தங்கள் இருக்குல்ல, இதில் வந்து பார்த்தா சில இடங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து அதனால சின்ன சின்ன சிக்கல்கள்லாம் வரும். இதுதான் வந்து குறுகிய காலம்தான். அதை வந்து நம்ம அந்த காலகட்டத்துக்குள்ளே இந்த மாதிரி எச்சரிக்கைகளில் ரொம்ப கவனமாக இருக்கும். நம்ம எவ்வளோ சொல்லியிருக்கோம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா மே மாதம் 14ஆம் தேதியிலேருந்து மே மாதம் எண்டு வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு ஜூன் 8ஆம் தேதியிலேருந்து ஜூலை 4ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் முடிஞ்சு போச்சு. இவ்வளவு தான், சின்ன சின்ன விஷயங்கள் தான். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அந்த தகவல் தொடர்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்பு வராமல் இருக்கிறது கவனம் செலுத்தணும். புது முயற்சிகளில் இந்த காலகட்டங்களில் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இதுதான் ஃபஸ்ட்டு. அதுக்கு அடுத்தது ரிஷபராசி அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபராசிக்கு வந்து 2ஆம் இடம். அப்போ 2ஆம் இடம்ங்கிறது என்ன சொல்கிறோம், தனம், வாக்கு, கல்வி, குடும்பம், இப்படிலாம் சொல்லுவாங்க. தனம்ங்கிறது முதல்ல பண வருவாயில் தான் கையை வைக்கும். ஆகா, இந்த பக்கம் குருவும் இருக்கார், சுக்கிரனும் சேர்ந்து இருக்கார், பணம் கொட்டுன்னு கொட்டுதெல்லாம் பேசக்கூடாது. 2 பேரும் சேர்ந்து வந்துட்டு இவன் கொடுத்தான்னா அவனை அடிப்பான், அவன் கொடுத்தா இவன் அடிப்பான். ஒருத்தன் வந்து என்ன கேட்பான், பிச்சை கேட்பான். ஒரு படத்தில் மருமகள் அங்கேருந்து வந்து இல்லை போ அப்படின்னுடும். உடனே என்ன பண்ணும், மாமியார் உள்ளாரேந்து வரும். அவள் என்ன சொன்னா அப்படின்னு கேட்பாள். வந்து நான் பிச்சை கேட்டேன், அவங்க இல்லைன்னு சொன்னாங்க. அதை சொல்கிறதுக்கு அவள் யார், நான் சொல்கிறேன் இல்லை அப்படிம்பாங்கள்ல. அது மாதிரி ஒருத்தனோட போட்டி போட்டுக்கிட்டு வரக்கூடிய வருவாயை 2மே தடுத்துரும். அதே போல் குடும்பத்தில் ஒரு முடிவெடுக்க முடியாத சில குழப்பமான இதெல்லாம் தற்காலிகம்தான், இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். பேசும்போது வார்த்தைகளை ரொம்ப கவனித்து பேசணும். நம்ம அறியாமல் கோவத்தில் பேசிடுவோம், இல்லைன்னா ஒரு சரியான பாயிண்ட்டை வந்து தப்பாக சொல்லியிருப்போம் சில இடங்களில். நாக்கு இல்லது, இப்படி வந்து பல விஷயங்கள். சில பேருக்கு வந்து இந்த கண்ணு பல்லு சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன பாதிப்புகள் வரும். வந்தால் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், சின்ன ட்ரீட்மெண்ட்டுகள். இதுதான் வந்து ரிஷபராசிக்கு. மிதுனம் அப்படின்னு பார்க்கும்போது ராசியிலேயே இருக்குது இந்த சேர்க்கை. அப்போ ராசியிலே இருந்ததுன்னா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இவங்க எடுக்கிற முடிவுகள் எல்லாமே தப்பாக போகும் பாதி. அதுக்கு அடுத்தது என்ன முடிவு எடுக்கிறது. சாதாரணமாகவே மிதுன ராசி, ரெட்டை ராசி, இங்கே போகலாமா அங்கே போகலாமா இங்கே போகலாமான்னு பார்த்து இருக்கிற பஸ்ஸை விட்டுடுவாங்க இல்லையா. கொஞ்சம் அந்த முடிவு எடுக்கிறதுல அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். இந்த 2 கிரகமும் சேர்த்து அங்கேயே போய் உட்காந்துதுன்னு வச்சுக்க, முதல் வேலையை என்ன பண்ணுவாங்கன்னா யோசிக்கிறதே நிறுத்திடுவாங்க. யோசிக்கிறது நிறுத்துறாங்கன்னா எதை யோசிப்பாங்கன்னா, ஆக வேண்டிய காரியத்துக்குன்னு பண்ணுறது இல்லை, அந்த வேலையை விட்டுவிட்டு ஆகாத காரியத்துக்கு அதிகமாக யோசனை பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. அதனால் அந்த 15 நாட்கள் அது அப்படி தான் இருக்கும், அந்த 15-16 நாள். இது அடுத்தது அந்த இடத்துக்கு வரும்போது 2ஆம் இடம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் அவங்களுக்கு வரும். கடகத்தில் வரும்போது அந்த பாதிப்புகள் வரும். குறுகிய நாட்கள்னால் கூட இந்த காலங்களை உணர்ந்துக்கிட்டு கொஞ்சம் சில புது முடிவுகள் எடுக்காமல் இருக்கிறது, புது முயற்சிகள் எல்லா ராசிகளுமே பண்ணக்கூடாது. அதை வந்து அவங்க பார்த்துக்கிட்டாங்கன்னா சரியாக இருக்கும். அதுக்கடுத்தது கடகராசிக்கு வந்து 12ஆம் இடத்துல இந்த சேர்க்கை வருது. 12ஆம் இடம்னா மெயினாக ரொம்ப என்ன பார்க்குறதுனா, ஒழுங்காக நைட்டு தூங்கணும். தூங்கலைன்னா காலையில் கண் எரியும். யாராவது பேசுனாங்கன்னா நம்ம கோவம் வந்து வல்லுன்னு விழுவோம் இல்லையா, அந்த மாதிரி தூக்கம் சரியாக வராது. இதை கடந்து வேலைக்கு சாப்பிட முடியாது. சொல்லுவாங்கள்ல, நாய்க்கு வேலை இல்லை நிற்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்கள்ல. தேவையில்லாத சில விஷயங்களை கையில் எடுத்துக்கிட்டு, தவிர்க்க முடியாத எடுத்துக்கிட்டு அலைச்சல் அலைஞ்சி வேலைக்கு சாப்பிட முடியாமல், நேரத்துக்கு தூங்க முடியாமல் ஒரு அவஸ்தை அவங்களுக்கு இருக்கும்.
அதே போல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேவையில்லாமல் கரையும், முதலீடு செஞ்சு வச்சுருப்பாங்கல்ல, சம்மந்தம் இல்லாமல் கரைந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிற நாள், அவ்வளோதான். புது முயற்சிகள் வேணாம். நின்றுக்கிட்டே தூக்கம் வரும் தெரியுமா சில பேருக்கு. குரு சுக்கிர மூடம்லாம் அப்படி தான். டூ வீலரில் வண்டி ஓட்டுறவங்களே தூங்குவாங்க சில நேரத்தில். அதனால் வாகனங்களில் போகிறவங்கலாம், நான் வந்து கடகராசிக்கு சொல்ல, இது 12 ராசிகளுக்கும் இந்த பிரச்சனை வரும். கடகராசிக்கு அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அடுத்து சிம்ம ராசி அப்படின்னு பார்க்கும்போது 11ஆம் இடத்துல இது வருது. 11ஆம் இடம்னா என்ன பண்ண முடியும், மூத்த சகோதரர்களோட சில இணக்கம் இல்லாத சில சூழ்நிலைகள் வரும். மூத்த சகோதரன் மூத்த சகோதரிகளோட உண்மையிலே நம்ம தரப்பு நியாயம் இருந்தால் கூட அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க செய்கிற மிஸ்டேக்கை நம்மளால் கண்டித்து கேட்க முடியாது. இந்த மாதிரி அதே போல் செய்யக்கூடிய தொழிலில் வந்து சில லாபங்கள்லாம் சரியாக வராமல் இருக்கும். அதுக்குன்னு சொல்லிட்டு இழுத்து மூடிட்டுலாம் போக முடியாது. ஏன்னா ஒரு 15 நாள் வந்து பொறுத்து தான் ஆகணும் இல்லையா. அப்போ என்ன நடந்தாலும் ஒரு 15 நாள் வந்து லாபமே இல்லாட்டி கூட அப்படியே நஷ்டம் இல்லாமல் போனால் போதுங்கிற மாதிரி ஒரு 15 நாளைக்கு ரொம்ப கவனமாக இருக்கும். அதுக்கப்புறம் 12ஆம் இடத்துக்கு வருது. இப்போ ஒன்றும் இல்லை, அந்த இடத்துக்கு வரும்போது அதுக்கு முதல்ல உள்ள ராசிக்கு என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனை நமக்கு வரும், மாறி போயிடும். எல்லாம் ஒரு 10 நாள் 15 நாளுக்குள்ள ஒரு சப்ஜெக்ட் தான். இருந்தாலும் அதுக்குள்ளே நம்மளை கொஞ்சம் படாத பாடுபடுத்தி வச்சிடும்ல, அதுக்காக சொல்கிறது. அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது கன்னிராசி. கன்னிராசிக்கு பார்த்தா 10ஆம் இடத்துல வருது. 10ஆம் இடத்துல வரும்போது அது வேலை தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லையா. வேலை செய்கிற இடங்களில் பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் வந்து மற்றவங்களோட சண்டை போடுற சூழல் வரும். இல்லாட்டி இவங்க ஒழுங்காக செஞ்சால் கூட இது சரியில்லைங்கிற மாதிரி உயர் அதிகாரிகள் தொல்லை கொடுப்பாங்க. அதிகாரிகள் மட்டும் இல்லை, நமக்கு மேலே இருக்கிறவங்க எந்த பொசிஷனில் இருந்தாலும் பிரச்சனை தான். வேலையில் செய்யக்கூடிய இடத்துல வந்து மன நிறைவே இல்லாமல் வேறு வழியில் இன்றைக்கி வேலைக்கு போகலன்னா சாப்பிட முடியாதுங்கிற மாதிரி போனால் எப்படி செய்ய முடியும், வேலையை விரும்பி செஞ்சால் தானே செய்ய முடியும். அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து உருவாகும். ஒரு 15 நாளைக்கு பரவாயில்ல, பல்ல கடிச்சிக்கிட்டு நம்ம எவ்வளோ கஷ்டத்தை பார்த்துருக்கோம், எவ்வளோ தாங்கணும், இதை தாங்க மாட்டோமா அப்படின்ட்டு போயிடணும். துலாம் ராசி அப்படின்னு பார்க்கும்போது 9ஆம் இடத்துல இந்த குரு சுக்கிரன் மூடம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் 10ஆம் இடத்துக்கு வரப்போகுது. அப்போ 9ஆம் இடத்துக்கு வந்தால் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, குறைந்தபட்சம் இந்த அடிப்படை தேவைகள் இருக்குது. உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இதெல்லாம் நமக்கு இல்லையோ, நம்மளை கையை விட்டு போயிட போதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வரும். தந்தை வழி உறவுகள் இருக்குல்ல, அவங்களோட பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இணக்கம் இல்லாத ஒரு ஏதோ தேவையில்லாமல் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், கருத்து வேறுபாடோ இல்லை வந்து மனக்கசப்போ ஏற்படும். அதனால் ரொம்ப வந்து டெப்த்தாக இல்லாமல் கொஞ்சம் எல்லாத்தையும் விட்டு கொஞ்சம் துறவி மாதிரி ஒதுங்கி இருக்கிறது நல்லது. எங்கேயாவது அங்கங்கே போயிட்டு வரலான்னு பிளான் பண்ணியிருப்போம், கோயிலுக்கு போகிறதோ எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிற பிளான் பண்ணால் கூட அந்த சாதாரண பயணமாக தான் இருக்கும். அது போக முடியாத அளவுக்கு பல்வேறு தடைகள் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கும். சின்ன சின்ன பாதிப்பு தான், அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். அடுத்து விருச்சிக ராசி அப்படின்னு பார்க்கும்போது விருச்சிக ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்குது. இப்போ 8ஆம் இடம்னா என்ன பண்ணுவாங்கன்னா, திடீர்னு ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் வந்துடாதா, சைலண்ட்டாக கடன் வாங்குறோம் என்ன பண்ணுவோம் தெரியுமா, நீங்கள் வாங்க 10% வட்டி உங்களுக்கு, வேறு யார்ட்டையும் சொல்லாதீங்கன்னு இவங்க என்ன பண்ணிடுவாங்க, ஒரு 3-4 மாதத்துக்கு கரெக்டாக கொடுத்துருவான். 10% தொடர்ச்சியாக வருது என்னென்னா, இவங்களே பார்த்து ரொம்ப தெரிஞ்சவங்க இருக்காங்கல்ல, யாருக்கிட்டையும் சொல்லாதானே இவங்களே ஒரு 10 பேர்ட்டு அவங்க வாங்கி கொடுப்பாங்க, அவன் எஸ்கேப் ஆயிடுவான். இந்த மாதிரி பண நெருக்கடிகளில் ஆசைப்பட்டு பண நெருக்கடிகள்லேயே வேறு சிக்கல்கள்லேயே மாட்டிப்பாங்க. அதனால் அவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை நம்புறதும் இல்லை, இந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறது, கேம்பிளிங் அந்த மாதிரி சில விஷயங்களை நம்பி யாருடைய வார்த்தையை நம்பி பணத்தை எதுக்கும் கொடுத்துடக்கூடாதுங்கிற விஷயத்தில் விருச்சிகம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் வயிறு சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரும், அஜீரண கோளாறுகள் இதெல்லாம் வரும். அதுலேயும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டா சரியாக போயிடும். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது தனுசுக்கு வந்து 7ஆம் இடம். 7ஆம் இடத்துல இந்த சேர்க்கை வர்றதுனால என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு 7ஆம் இடம்னாலே முதல்ல ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்டு, இது 2 பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கருத்து ஒரு மோதல் ஒரு எது சொன்னாலும் சண்டைக்கு வருவாங்க. எல்லா வீட்லேயும் ரெகுலராக நடக்கிறது தான். அதனால் என்ன தனுசுக்கு மட்டும்தான் நடக்குதுன்னு தனியாக கேட்கக்கூடாது. இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒரு 15 நாளைக்கு எது பேசினாலும் காதில் பஞ்சை வச்சு அடைச்சிக்கிட்டு அப்படியே பேசாமல் இருக்கணும். அப்போ என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இவங்க ஏதாவது பேசுனாங்கன்னு வச்சுக்க, எது பேசினாலும் எதிர்த்து பேசுகிறே என்ன பேச ஒரு மரியாதை இல்லாமல் இருக்குன்னு சண்டை போடுவாங்க. சரி, எது பேசினாலும் சண்டை வருதுன்னு வாயை மூடிட்டு இருந்தால் உனக்கு என்ன அவ்வளோ துமுறு மதிப்பாக இருக்க, ரொம்ப கேட்டால் பதில் சொல்ல மாட்டியா, எப்படி வந்தாலும் சண்டை தான். இதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 15 நாளாக கொஞ்சம் கவனமாக ஓட்டணும். சில பேருக்கு பார்த்தா அந்த கஸ்டமர் பேஸும்பாங்கள்ல, கிளைண்ட் பேஸு, இது கொஞ்சம் பாதிக்கப்படும். அந்த தற்காலிகம்தான், அதை நினச்சி கவலைப்படக்கூடாது. ஓஹோ நமக்கு இன்னும் அவ்வளோதான பிஸ்னஸ்லாம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது, அது மாறிடும். அதனால் அது 7ஆம் இடம் சம்மந்தப்பட்ட பதிப்பு. பல பேர் ஃப்ரெண்ட்ஸுக்களை பார்த்திங்கன்னா நண்பர்களை விட்டு போகிறதும் பிரியறதுமாலாம் இருக்கும். அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கக்கூடாது, அதுக்கப்புறம் மாறிடும். 1
அப்புறம் மகரத்துக்கு 6ஆம் இடம். 6ஆம் இடத்துல அங்கே வர்றதுனால என்ன பண்ணுவாங்க, சில கடன் வாங்கி வச்சுருப்பாங்க சில இடங்களில். அவன் என்ன சொல்லுவான், ஒரு 3 மாதம் கழித்து கொடுங்க அப்படின்னு அவனே சொல்லிட்டு போவான். இவங்களும் ஓகே 3 மாதம் தானே கொடுத்துடலான்னு நினைப்பாங்க. திடீர்னு 15 நாள் கழித்து வந்து எப்படியாவது பிரட்டி கொடுறான்னு சொல்லிட்டு நெருக்கடி கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி சில நெருக்கடிகள் வரும். அதே போல் வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பாதிப்புகள் வரும். இது வரைக்கும் நமக்கு அப்படியே அடங்கியிருந்த எதிர்ப்புகள் வந்து திடீர்னு சும்மா இருக்கிறவங்களாம் நம்மகிட்ட தேவையில்லாமல் சண்டைக்கு வருவோம் இல்லையா, அதனால் எல்லாத்துக்கும் பொறுமையோடு பொறுத்து போகணும். அதுக்கப்புறம் அவங்க தான் தப்பு, நம்ம செஞ்ச தப்புன்னு வருத்தப்படுவாங்க. இருந்தாலும் அந்த நேரத்துக்கு நம்ம டென்ஷன் ஆகி சண்டை போட்டோம்னா சண்டை பெருசாகிடும். இது மகரத்துக்கு. அடுத்தது கும்பம் அப்படின்னு பார்க்கும்போது கும்பத்துக்கு 5ஆம் இடத்துல இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை வருது. இவங்க என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப ஆசைப்படுவாங்க. லவ்வில் வந்து பார்த்திங்கன்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரி நடக்குதா நடக்கலையா அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஒரு சந்தேகம் வலுத்துக்கிட்டே இருக்கும். பிரேக்கப் ஆகிற மாதிரி ஒரு சூழல் வரும். அதனால் கூடுமான வரைக்கும் ஏதாவது இந்த நேரத்தில் வேலைகளை பிஸி பண்ணிக்கிட்டாங்கன்னா சந்தோஷமாக இருக்கலாம். பிள்ளைகள்கிட்ட அதிக எதிர்பார்ப்பு வச்சுருப்பாங்க. பிள்ளைகள் பண்ணுற சேட்டை தாங்க முடியாது. ஒழுங்காக படிக்காத மாதிரி தோணும், நம்ம சொல்கிறத மதிக்காத மாதிரி தோணும். அதனால் பிள்ளைகள் விஷயத்தில் பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் எது நடந்தாலும் சரியாயிடுங்கிற மாதிரி அப்சர்வ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கணும். அடுத்தது மீனம் அப்படின்னு பார்க்கும்போது மீனத்துக்கு வந்து 4ஆம் இடம். 4ஆம் இடத்துல இந்த இது வர்றதுனால அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4ஆம் இடம்ங்கிறது வீடு, 4ஆம் இடம்ங்கிறது வண்டி வாகனங்கள் எடுப்போம், 4ஆம் இடம்ங்கிறது அம்மாவையும் எடுப்போம். அம்மாக்கிட்ட தான் முதல்ல சண்டை அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். அம்மா எது சொன்னாலும் தப்பாக இருக்கும். அவங்க சரியாக சொன்னால் கூட நமக்கு தப்பாக கேட்குற மாதிரி இருக்கும். அதனால் அம்மாவோட அடிக்கடி சண்டை வரும் மீன ராசிக்கு. அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது வீடு இருக்குல்ல, இந்த வீட்டை விட்டு எங்கேயாவது போனால் தோணலாம், எங்கேயாவது போய் வெளில தங்கிட்டால் தோணும், எங்கேயாவது வீட்டை விட்டு மாறி போனால் தோணுங்கிற மாதிரி எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு இரிட்டேட்டிங் இருக்கும். அது மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் அந்த பாதிப்புகள் ஏதாவது இருக்கும். ஏதாவது ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும், ஏதாவது ஒரு இல் ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு இருக்கும் ஒன்று. அதுக்கடுத்தது பார்க்கும்போது 4ஆம் இடம்ங்கிறது சுகஸ்தானம் தானே. உடலும் மனசும் வந்து ஓரளவு ஒத்துழைக்க முடியாத மாதிரி ஒரு சூழல் இருக்கும். ஏதாவது செய்யணும்னு நினைக்கும் மனசு, ஆனால் உடம்பு அதுக்கு ஒத்துழைக்காதுல்ல. இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இருக்கும். சார், குரு சுக்கிர சேர்க்கை எல்லா ராசிக்காரர்களுக்கும் பாதிப்புன்னு சொன்னீங்க. 12 ராசிக்காரர்களும் என்னென்ன பரிகாரம் பண்ணால் அவங்களுக்கு வந்துட்டு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஜென்ரலாக பார்க்கும்போது இது வந்து எந்தெந்த இடத்துல இருக்குதுன்னு பார்ப்போம். குருவும் சுக்கிரனும் சேர்ந்தாலே ஒரு நெகட்டிவ் காம்பினேஷன் தானே. அப்போ வியாழனுக்கு ஒத்துக்கிறதுலாம் வெள்ளிக்கு ஒத்துக்காது, வெள்ளிக்கு ஒத்துக்கிறதுலாம் வியாழனுக்கு ஒத்துக்காதுல்ல. எப்படி எடுத்துக்கலாம்? இப்போ தட்சிணாமூர்த்தி இருக்கிறல்ல, தட்சிணாமூர்த்திங்கிறது எல்லா சிவன் கோயில்கள்லையும் இருக்கும். அவரை வந்து வெள்ளிக்கிழமை பார்த்து வழிபடணும். இது ஒரு எளிமையான பரிகாரம். இன்னும் சொல்லப்போனால் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி அர்ச்சனை அபிஷேகம் கூட பண்ண சொல்லுவாங்க. அது எல்லாருக்கும் ஒத்து வர்றதில்ல. பட் இந்த நேரங்களில் வந்து எல்லாருக்கும் ஒத்து வருங்கிறதுனால வெள்ளிக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு தரிசனம் பண்ணுறதோ வணங்குறதோ ஒரு சின்ன பரிகாரமாக இருக்கணும். இது இல்லாமல் சந்தன மாரியம்மன் அப்படின்னு ஒரு பேர் வரும் இல்லையா. சந்தனம்ங்கிறது குருவை குறிக்கும், மாரியம்மனுங்கிறது சுக்கிரனையும் குறிக்கும். அதனால் சந்தன மாரியம்மன் கோயில்களில் வியாழர் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வழிபடுறது எல்லா ராசிகளுக்குமே ஒரு பொதுவான பரிகாரமாக இருக்கும். குரு சுக்கிர சேர்க்கைக்கு பலனையும் பாதிப்பையும் தெளிவாக சொன்னீங்க சார். அதே மாதிரி என்னென்ன பரிகாரங்கள் பண்ணால் என்ன நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா.